நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.1 செட் ஒன்று ஆர்டரு. அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சு நாமளே சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அக்ராலிக் பேனல் போட்டது, பிளாக்கு வித்து ரெட்டு அக்ராலிக் சீட் போட்டது. இது வந்து 2.1 ஆம்பு. இது வந்து இது மாதிரி செஞ்சு இது சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா? அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா நான் வீடியோ போடுறோம் ஒவ்வொரு வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்பு. எல்லாமே நான் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் டிரான்சிஸ்டர் வருதுங்களா, அந்த டிரான்சிஸ்டர் போட்டு செஞ்சு ஆம்பிளிஃபையர். இது வந்து ஒன்லி சேல்ஸ்க்காக மட்டும்தான். இதில் உள்ள இன்டீரியல் என்னென்ன இருக்குது, அவுட் எத்தனை வாட்ஸு எவ்வளோ சப்போர்ட் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நண்பர்களே. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது செட்டு வேணும்னாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட்டுக்கு வந்துடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன மாதிரி செட்டு வேணும், என்ன டீட்டெயில் வேணும், எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செட்டு செஞ்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானிங்கு. அதனால் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஏங்க போர்டு மட்டுமே கொடுக்குறீங்க, செட்டு செஞ்சு ஃபுல் செட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நல்லா செய்கிறோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டில் அக்ராலிக் பேனல், கண்ணாடி கிளாஸ் பேனல். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான ஃப்ரீக்வன்சி. இது வந்து வால்யூம் கண்ட்ரோலு, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா? இது வந்து சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு பதில் வந்து மிட்டு போட்டோம். இதுக்கு இந்த சரௌண்டு செக்ஷனுக்கு தூக்கிட்டு மிட்டு போட்டோம். பேஸு ட்ரிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் வழக்கமாக கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? இந்த சரௌண்டு பதில் மிட்டு வச்சுருக்கோம் இந்த மாடலில். அப்படியே பேக் சைடு போயிடலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் 3, ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. இதுக்கு வந்து கூலிங் ஃபேன் ஒன்று. இது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கரு. இது வந்து சப்புக்கான அவுட்புட்டு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு. இது வந்து சப்புக்கான ஸ்பீக்கர் அவுட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் போட்டிருக்கோம். ஹெவியாகவே குவாலிட்டியாகவே போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிற பொருள் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இது வந்து பாருங்கள், 24/0/24 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். 0-12 வந்து 1 ஆம்பியர். இது வந்து 8 ஆம்பியர் ப்ளஸ் 1 ஆம்பியர். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பழசாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து தண்ணி பட்டுருச்சு, அதனால தான். ஓகேங்களா? அதுவும் சொல்லிடுறேன் வீடியோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பு போர்டு. ஓகேங்களா? மோனோ பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட மோனோ பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல. நிறைய பேர் வந்து இதில் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் போர்டு வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மோனோ எந்த சைடு பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி வந்து இந்த சைடு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்சைடு கிரவுண்ட் பண்ணிட்டு இங்கே மோனோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கொடுக்குறேன். ஏற்கனவே நான் ஜம்பர் அடிக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸு 2 கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல பிசிபியில். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மறந்துடுவோம். சில பேர் தெரிய மாட்டேங்குன்றதுக்காக தான் கொடுத்தோம். பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த கிரவுண்டு இன்புட்ன்ற இடத்துல பாருங்கள் 2 டாட் தெரியும். பாருங்கள், இந்த டாட் ஒன்று, இந்த டாட் ஒன்று, 2 பார்த்திங்கன்னா ஜம்பர் அடிக்கிறது தான். இந்த இடத்துல பாருங்கள், அந்த சைடு கொடுக்கல. எதுக்குன்னா அந்த இடத்துல தேவையில்லைன்றதுனால கொடுக்கல. இந்த இடத்துல நீங்கள் ஜம்பர் அடிச்சுட்டு ஆடியோ இன்புட் இங்கே கொடுக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க போர்டு வாங்கி போயிட்டு. அது மாதிரி வேண்டாம். போர்டு வந்து எப்பவுமே ஆடியோ இன்புட் இதை வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு பாருங்கள், இதுதான் வந்து ஃபீட்பேக் செக்ஷனு. இதுலேருந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு கெப்பாசிட்டர். இதுலேருந்து இங்கே வந்து ஃபீட்பேக்காக வரும். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபீட்பேக்கில் எல்லாமே கரெக்டாக நம்ம போர்டில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஆடியோ இங்கே இன்புட் கொடுத்துட்டாங்க, இதை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட் பண்ணால் இதுக்கு வந்து ஃபீட்பேக் போகாது. ஃபீட்பேக் போகலன்னா பாட்டு வராது. அப்போ என்ன வச்சு பாடுது, இந்த ஒரு சேனல் மட்டும் பாடுது. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வேணால் கொஞ்சம் செக் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லைனா டவுட் இருந்தால் கூட கேளுங்க, சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான போர்டு, ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு கொஞ்சம் ஹெவி வேணும்னாங்க, ஹெவியாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து கூலர் ஃபேன் 2மே ஸ்டாண்டிங்கில் எடுத்து வச்சு ஹீட் சிங் பிளேட் பார்த்தீங்கன்னா 10 லூப் ஹீட் சிங் பிளேட்டு நல்லா லென்த்தியாக போட்டு. இங்கே எதுக்கு இங்கே கேப் விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இடிக்குது டிரான்ஸ்ஃபார்மர், அதனால் அந்த இடத்துல விட்டுட்டோங்க. அதே மாதிரி தான் ஃபில்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா நாம் போர்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 10,000க்கு 4700 50 வாட். ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய செட்டு செய்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். 4700க்கு 50 வாட்ஸு.
ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா BT6 போர்டில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் 24க்கு ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து பண்ணியிருக்கோம் 24க்கு ஒர்க் ஆகிற மாதிரி இந்த செக்ஷன் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டாட் பீஸ் நாமளே போட்டு டிசைன் பண்ணது, சப்பு ஃப்ரீ. ஓகேங்களா. இது வந்து டெஸ்டிங்காக நான் போடுறது பாருங்கள். இது சப்பு ஃப்ரீ வந்து இது ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர் செக்ஷன் போட்டு நார்மலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்கும். டிரான்சிஸ்டர்லேருந்து இதெல்லாம் வேலை செய்யும். சப்பு ஃப்ரீ தனியாக. சப்பு வந்து சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. இது வந்து நாமளே டாட் பீஸில் போட்டது. இந்த BT6 வந்து நம்மளது ஓன் ப்ராடக்ட் தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக வீடியோ போடுறேன் நம்மளுக்கு. ஏன்னா அது போர்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் சரியாக போகுது. பட் இருந்தாலும் என் கஸ்டமர் கேட்குறாங்கன்றது தான் நம்மளுக்கு. கஸ்டமர் சப்போர்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். செட் வந்து ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்காங்க நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஆகும். ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு 100 வாட்ஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ். அது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி சில பேரெல்லாம் நிறைய கேட்குறீங்க, அது 300 வாட்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இருக்கிற டிரான்சிஸ்டரில் டிரைவர் செக்ஷன்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணும்போது சவுண்டு கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகேங்களா. ஒரு BD 139 140க்கும் டிப் 4142க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா. அதுலேயே வந்து லோ பட்ஜெட் வேணுன்னா 547 போட்டு டிரைவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்குது. நம்ம மாடலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா நம்ம சர்வீஸ்லேயே இருக்கிறதுனால அது இந்த டிரான்சிஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி சவுண்டு வரும்ன்றது டீட்டெயில் எல்லாமே நம்ம ஹார்ட்வேரில் பார்த்து வச்சுங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு ரெடியாக இருக்குது. டெஸ்டிங்கும் பார்த்தாச்சு. இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. டெஸ்டிங் போட்டு செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க. ரேட்டும் சொல்லிடுறேன். ஒன்லி இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எவ்வளோ தெரியல, நம்மக்கிட்ட 5500 ரூபா. ஓகேங்களா. ஏன்னா 24/0 8 ஆம்பியர் போட்டிருக்கோம். ஓகேங்களா. 8 ஆம்பியர் எல்லாமே ஓன் ப்ராடக்ட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து மோனோ ஒன்று ஸ்டீரியோ ஒன்று போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே 5500 ரூபாய்க்கு கொடுக்கணும். வெளியில் இருக்கிற இதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவி, ஹீட் சிங்க் பிளேட் ஹெவி, நம்ம போர்டுமே வந்து டிரைவர்லேருந்து எல்லாமே ஹெவியாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் 5500 ரூபா. உங்களுக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதிலே நிறைய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. போர்டு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஒர்க் போயிட்டுருக்கு. வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு தெரியும் இந்த 1230 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் தான் செஞ்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இது வேணாம் எனக்கு வந்து புதுசாக செய்ய சொன்னாலும் கண்டிப்பாக செஞ்சு தரோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ரேட் அதிகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா பிரிண்ட் பேனல் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அதிகமாக வருது. உங்களுக்கு இல்லை எனக்கு STK வேணும்னாலும் STKவும் செஞ்சு தரோம். ஓகேங்களா. நம்மக்கிட்ட STKவும் இருக்குது. நம்ம பெரும்பாலும் நம்ம செய்கிறதில்ல, கஸ்டமர் கேட்கும்போது நம்ம செஞ்சு தரோம். ஓகேங்களா. இது மாதிரி பெரிய செட் வேணுனாலும் சரி, சின்ன செட் வேணுனாலும் சரி, 5.1 2.1 எது வேணாலும் கேளுங்க. இப்போ அடுத்தடுத்து செட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வீடியோ போடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்கள், இது MSCRT யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5200 4 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 5200 வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே போர்டில் 5200 1943 வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 30 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அந்தளவுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். வந்தவங்களுக்கு கண்டிப்பாக போர்டு வீடியோ போடுறேன். வேணுன்றவங்க வாங்கிக்காங்க நண்பர்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSCRT யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நன்றி, வணக்கம்.